என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குருவரம்பரம். மகாபெரிவாளோட கதை ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என் அம்மாவுக்கு பல வருஷமாக வயிற்று வலி. ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் பால் தான். உப்பா உரப்பா எதுவும் சாப்பிட மாட்டேன். சத்துவகுண ஆகாரம் மட்டும்தான். அதை சாப்பிட்டா போருன்னு பகவானோட லீலை அது. அப்போ அம்மாவுக்கு அல்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கார் டாக்டர். பெரியவா என்ன சொல்லிட்டா, நீ தினந்தோறும் லலிதா சகஸ்ரநாமத்தையே சொல்லின்று அப்படின்னு சொல்லிட்டேன். அவரோட ஆங்கியப்படி லலிதா சகஸ்ரநாமம் பண்ணிவா அர்ச்சனையில் மனத்தை செலுத்தி தன்னையே மறக்க வச்சுன்னு இருந்தார். பிறவியை போக்கும் பெரும் வைத்தியர் இல்லவா அவர். காலம் இப்படியே கழிஞ்சுது. ஒரு நாள் வலியால் அம்மா துடிக்க ஆரம்பிச்சிட்டா. வழக்கமாக பார்க்க டாக்டர் பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு சின்ன வயசு, பயம். அம்மா இப்படி இருக்காளே அப்படின்னு டாக்டர் ஸ்ரீனிவாசன், டாக்டர் மகாதேவோட மாப்பிள்ளை, சாத்துல்லா தெருவில் இருக்கார். அவசரமாக அவர் என்ன சொல்லிட்டார், அவரை பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும், அட்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அட்மிட்டும் பண்ணி ஆயிடுத்து. அப்போது ராத்திரி எல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லு அப்படின்பா. அப்படியே சொல்லிடுவேன், தூங்கிடுவா. பெரியவாள்கிட்ட போய் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பினேன். பெரியவாள் அம்பி கிராமத்தில் ஒரு பெரிய மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தார். தரிசனம் செய்ய வந்தவாளா நகர்ந்ததும் என்னை சைகை காமிச்சு கூப்பிட்டார். என்ன சமாச்சாரம், அம்மா எப்படி இருக்கா? அப்புறமா நடுவுலையே கண்ணன்கிற கூப்பிட்டு கொஞ்சம் மேரு சந்தனம் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டார். சரி, டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு அன்போடு விசாரித்தார். ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, பெரியவாள் தான் கதி. தரிசனம் செஞ்சுட்டு சொல்லிட்டு வா அப்படின்னு நான் வந்துட்டேன். சரி, நான் கொஞ்சம் சந்தனம் தரேன், ஒரு உத்ரணி ஜலத்தில் அதை கரைச்சி டாக்டருக்கு தெரியாமல் சாப்பிட சொல்லிடும், அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு கண்ணன் கொண்டு வந்த சந்தனத்தில் ஒரு நெல் பிரமாணம் தந்தார். நெடுஞ்சான் கடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சந்தனத்தை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேன். அதே மாதிரியும் செஞ்சுட்டேன். நான் ஆஸ்பத்திரியில் ஒருத்தருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டேன். அன்றைக்கி ராத்திரி முழுவதும் தூங்காமல் பார்த்துட்டே இருந்தேன். டாக்டரும் கீழே ஆற்றுக்கு போகாமல் இருந்தார். 1 மணிக்கு ஒரு தடவை பார்த்தார். மயக்கம் மருந்தும் தூக்கமும் அம்மாவும் அசத்தி இருந்தது. என்ன டாக்டர், ஆப்ரேஷன் நல்ல மறுநாள் காலம்பரம் ஆயிடுத்து. என்ன டாக்டர், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா, இனி தொந்தரவு இருக்காதே அப்படின்னு கேட்டேன். டாக்டர் சிரிச்சுட்டே, அம்மாவுக்கு அல்சர் எதுவும் இல்லை, மேல் தையல் மட்டும்தான் போட்டிருக்கு, வாரத்தில் ஒரு நாள் தையல் பிரிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும், இது ஏதோ ஒரு அதிசயம்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதிசய நிகழ்ந்த அதிசய மனிதரை மனசார வாழ்த்தி நெஞ்சார நெகிழ்ந்து உருகி நினைத்து நின்றுருந்தேன். 4 நாளில் அம்மா மாடிப்படி ஏற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா பார்த்துக்கோங்க தெய்வ சங்கல்பத்தை. நம் பெரியவாளை சாதாரணமாக தரிசித்து நமஸ்கரித்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, மனித போர்வையிலே தன்னை மறைச்சுண்டு நிற்கும் கருணாமூர்த்தியான பரபிரம்மம் தான் நமது முன்னோர்கள் செய்த பாக்கியம் நம்மோடு உறவாடுறது. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிற பரம நிலை என் எதிரே எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணினது யாரு, எல்லாம் பகவான் தான். நங்கவரம் பண்ணையில் மாடி படிக்கட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருந்தார். நமஸ்காரம் பண்ணி தரிசனம் செஞ்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். எப்போ வந்த, வழக்கம் போல முத்துக்கள் உதிர்ந்த வார்த்தை. கவியோகி சத்தானந்த பாரதி கூப்பிடுறார், தன்னோட வருமாறு அப்படின்னு கூப்பிட்டேன். சரிப்படாது, நான் சொல்கிற வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டார். அக்ஷதை தேய்த்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வெள்ளிக்காசு தருவது வழக்கம் இருந்தால் ஆசையோட நோட்டு புத்தகையும் அக்ஷதையும் கொடுத்தேன். காசு தரல, உனக்கு காசெல்லாம் எதுக்கு, இன்னும் நிறையா எழுது போ அப்படின்னு சொல்லிட்டார். வல்லத்தில் கேம்ப்பு ஸ்ரீமடம் இருந்தது. சுப்பிரமணிய சகஸ்ரநாமம் கோடி அர்ச்சனை செய்ய அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அம்மாவும் வாசலில் நின்றுட்டு இருந்தா. மறந்து சொல்லாமல் வந்துட்டாக்க மீண்டும் போய் விண்ணப்பித்தேன்.
பிரசாதம் கொடுத்து உனக்குன்னு ஒன்றும் வேண்டாம், அம்பாள் இஷ்டப்படியே நடக்கும் போ அப்படின்னு உத்தரவாச்சு. சுப்பிரமணிய சகஸ்ரநாமமோ நடந்து தினம் திருச்செந்தூரில் பள்ளிக்கூடத்த குழந்தைகளுக்கு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் நைவேத்தியமானதை பெற்று வாங்கிட்டு போவா. இப்படியே 10 மாசத்துல கோடி அர்ச்சனை பங்குனி உத்திரத்தன்னைக்கு பூர்த்தி ஆயிடுத்து. அடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம் செய்யலான்னு அம்மா சொல்லவும் பெரியவாளை போய் பார்த்து உத்தரவு வாங்கி வா. இந்த ஊரில் துளசி செடியே இல்லையே, எனக்கு பசி தாங்க முடியாமல் வேறு இருந்தது, அதையும் சொல்லு அப்படின்னு அனுப்பினான். சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் அப்போ தங்கின்னு இருந்தார். கூட்டம் அலமோதித்து எப்படி கிட்ட போய் இதெல்லாம் கேட்குற தயங்கி தயங்கி முன்னேறினேன். கை சொடக்கிற சப்தம் கேட்டது. மடத்து குப்பு உத்தரவாகிறது வாங்கோ அப்படின்னு ஓலை தட்டி கதவை திறந்து உள்ளே அழைச்சிட்டு போனார். அங்கே ஸ்ரீ பெரியவாள் உட்கார்ந்துருந்தார். என்ன விஷயம், திருச்செந்தூர்லேருந்து எப்போ வந்த, அர்ச்சனை பூர்த்தியாக எடுத்தா அப்படின்னு கேட்டார். மடமடன்னு விஷ்ணு சகஸ்ரநாமம் கோடி அர்ச்சனை பண்ணால் உத்தரவு கேட்டுட்டு வர சொன்னா. அங்கே துளசி செடி வச்சா வர்றதே இல்லை, நெய்வேத்தியத்துக்கு என்ன வைக்கிறது என்றெல்லாம் கேட்டேன். பசிக்கிறது, பால் பழம் நெய்வேத்தியம் செஞ்சு 3 சப்பாத்தி பண்ணி எனக்கு 2 அம்மா 1 சாப்பிடுவா அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுட்டே துளசி வரும் டம்ளர் ஜலத்தில் துளசி தளம் போட்டு நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கொள், 11 அரிசியும் 3 துவரம்பருப்பு ஊற வச்சு ஒவ்வொரு லட்சத்துக்கும் நெய்வேத்தியம் செஞ்சு அதை 2 பேருமா சாப்பிடுங்கோ அப்படின்னு ஒரு சால கிராமத்தையும் கொடுத்துட்டார் பெரியவா. இதில் எப்படி பசி அடங்கும் என்று வருத்தமாக நமஸ்காரம் என்று திரும்பிட்டேன். திருச்செந்தூர் போனதும் துளசி செடி ஒன்று வாங்கி நட்டு வச்சோம். அர்ச்சனை தொடங்க 10 நாள் பார்க்க ஆரம்பித்தோம். 1 மாதத்துக்குள்ளே துளசி காடா மண்டி தோட்டம் பூரா துளசி செடி தான். நைவேத்தியம் 40-50 அர்ச்சனைக்குள்ள அரிசியும் பருப்பும் இருக்கும். நன்றாக வெந்து ருசியாக இருப்பதையே அம்மா சாப்பிட மாட்டா. எனக்கு ஏதாவது வயிற்றுக்கு போடணும் பெரியவாள் உத்தரவு என்பதால் கொஞ்சம் அம்மாவா வாயில் போட்டுண்டு மீதம் எனக்கு வரும். 1 வாரம் இப்படியே ஓடிட்டு துளசிதள ஜலமும் சாப்பிடுவோம். 10 மாதத்தில் அர்ச்சனை பூர்த்தியாகி வைகுண்டத்தில் பால் அபிஷேகத்துடன் முடிஞ்சுது. ஸ்ரீவைகுண்டத்தில் 10 மாதத்தில் பசி எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. புரியாத புதிராக இருந்தது. பெரியவாளோட அனுகிரக சக்தி அனைத்தையும் அடங்கியது. பல வருஷங்கள் கடந்து சுமார் 11 வருஷம் இருக்கும். காஞ்சிபுரம் மட்டிலிருந்து கிருத்திகை அன்னைக்கு ஒரு ஃபோன் வந்தது. பெரியவாளுக்கு பால் இல்லை, ஒரு பசு அனுப்ப சொன்னாருன்னு. என்ன பெரியவாள் மடத்தில் மாடு கிடையாதா, என்ன சொல்கிறேன் அப்படின்னு. இங்கே இருந்த மாடெல்லாம் பக்கத்து ஊருக்கு கறவை குறைவாக இருந்ததுனால அனுப்பி வச்சு அதனால தான் ஃபோன் போட சொன்னார் என்றார். அதுக்கு தகுந்த மாதிரி மாடு ஒன்று கண்ணு போட்டு 75 நாள் ஆச்சு. கன்று நிறைய பால் கறந்து கொடுத்தது. அனுப்பலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கு ஏற்றாற் போல் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு டெம்போவையும் அனுப்பி வச்சார். வண்டி போய் சேர்றதுக்குள்ளே அங்குள்ள சிப்பந்தியிடம் ஒரு கட்டு வைக்கல் கொண்டு போய் போட்டு வை, பெரிய கேட்டையை திறந்து வை, மாடு கொண்டு வருவான் அப்படின்னு உத்தரவாயிடுத்து. டெம்போ நிற்கவும் கதவை திறந்தா வைக்கல் கட்டி இருந்ததா சரியாக நிதானமாக மாடு இறங்க சௌரியமாக ஆயிடுத்து. நமஸ்காரம் செஞ்சு மாட்டை வரிசை ஜனங்கள்லாம் தரிசனம் செய்ய கட்டியிருந்த மூளையில் கட்டிட்டு நமஸ்காரம் செஞ்சேன். பெரிய படுதா கட்டி இருந்தது. மீண்டும் பெரியவாள் படுத்துட்டு இருந்து கால் மேலே கால் போட்டு பக்கத்தில் இருந்த வேதபுரியிட்ட மாட்டுக்கொம்ப கையினால் ஜாடை காட்டி ஏது என்று பேசாமல் கேட்டார். அவரும் பெரியவாளுக்கு பால் போதல்ல அப்படின்னு இட்டார். அது இல்லை என்று மீண்டும் மறுபடியும் சைகை காட்டினார். இப்படியே 4-5 தரம் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. வேதபுரிக்கு சொல்ல முடியல. நானே சாஸ்திரிகளை கூப்பிட்டு மாடு ஏது எங்கிருந்து வருது என்று கேட்டார். கோடீஸ்வரி அம்மா ஆற்றுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்படி பதில் சொல்லதும் படுத்திருந்த ஸ்ரீ பெரியவா எழுந்து உட்கார்ந்துட்டு பிரசாதம் கொடுத்து மாடு என்னத்துக்குன்னு சொல்கிறையா என்று பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்ன வல்லத்தில் சொன்னேனே, உனக்குன்னு ஒன்று வேண்டாம், அம்பாள் இஷ்டப்படி நடக்கும்னு ஞாபகம் இருக்கோ? உனக்குன்னு பார்த்தேன், போயிட்டு வா, க்ஷேமமாக இருப்பேன் அந்த கையுயர்த்தி ஆசீர்வாதம் வழங்கினார். அதிர்ச்சியுற்று அப்படியே அசந்து போய் நின்றுட்டேன்.